இங்கே கவனிச்சிங்கன்னா ஒரு நேட் கேட்வேவை க்ரியேட் பண்ண போகும்போது பப்ளிக் நேட் ப்ரைவேட் நேட்டுன்னு இருக்குது. ஆக்சுவலாக நேட் கேட்வேங்கிறது ப்ரைவேட் ஐபியை பப்ளிக் ஐபியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஆனால் இங்கே ப்ரைவேட் நேட்டுன்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அது ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் கனெக்ட் பண்ணலாம், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி AWS DevOps இதெல்லாம் டீப்பராக கற்றுக்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. மொதல் விஷயம் இதை வச்சு என்னென்னலாம் கனெக்ட் பண்ணலாம், ரெண்டாவது விஷயம் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே கவனிச்சிங்கன்னா ப்ரைவேட் நேட்டுங்கிறது ஒரு ப்ரைவேட் ஐபி ரேஞ்சில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்கில் இருந்து இன்னொரு ஐபி ரேஞ்ச் இருக்கிற இன்னொரு ப்ரைவேட் நெட்வொர்க்குக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது என்னென்னலாம் கனெக்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் நேட்டை ட்ரான்சிட் கேட்வேயோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி விபிசி பியரிங், சைட் டு சைட் விபிஎன், டைரக்ட் கனெக்ட், ப்ரைவேட் லிங்க், என் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னொரு ஐபி ரேஞ்ச் இருக்கிற ப்ரைவேட் நெட்வொர்க்குக்கு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரைவேட் நேட்டை இன்னும் டீட்டெயில்டாக என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.